வெல்கம் டு ஃபேனி கிச்சன். அவங்க தக்கி தான் இன்னைக்கு செய்ய போறது என்னன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் 65 தான் செய்ய போறோம். நேற்று வந்து ஈஷாக்கு இந்த வீடியோ வந்து 2 வீடியோவா அப்லோட் பண்றோம். ஃபர்ஸ்ட் ஈஷா சுத்தி பார்த்தோம், அந்த ஒரு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிட்டோம். இப்போ லைட்டிங் ஷோ வந்து இன்னைக்கு அப்லோட் பண்றோம் கைஸ். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்கு சிக்கன் 65க்கு சிக்கன்லாம் எடுத்து வச்சுட்டோம். இது 2 லெக் பீஸ் நாங்கள் வாங்கியிருந்தோம். தயிர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் வந்து அரிசி மாவு எடுத்து வச்சிருக்கோம், லெமனு, அப்புறம் சிக்கன் 65 மசாலா, ஒரு பவுல், அப்புறம் ஆயில். வாங்க இப்ப சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ இதுக்கு ஃப்ரை பண்றதுக்கு கொஞ்சமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கணும். அப்புறம் கொஞ்சமா தயிர் ஊற்றிக்கணும். தயிர் எதுக்கு ஊற்றுறோம்னா அப்பதான் சிக்கன் வந்து சாஃப்டா இருக்கும். அதுக்கு அப்புறமா சிக்கன் 65 மசாலா, அப்புறமா கொஞ்சமா அரிசி மாவு. அரிசி மாவு போட்டா நல்லா கிறிஸ்பியா வரும், அதுல ஒட்டாது எண்ணெயில். ஆமா. லெமன் புழிஞ்சிட்டு வாட்டர் ஆட் பண்ணிக்கணும் லைட்டா. கொஞ்சம் நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி பிசைஞ்சுக்கணும். அப்பதான் மசாலா அப்ளை பண்ணனா உள்ள வந்து மசாலாலாம் போகும். ஸோ நீங்க கடையிலே வாங்கும் போது இந்த சிக்கன் வந்து இது மாதிரி கட் பண்ணி வாங்கிடுங்க, அப்பதான் மசாலாலாம் உள்ள இறங்கும். இல்லாட்டி வீட்டில் கூட நம்ம கட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மசாலாவை தடவி ஃப்ரீசர்ல வந்து ஒரு 1/2 hour வச்சிடணும். வச்சுட்டா அது நல்லா வந்து குக் ஆயிடும், சாரி நல்லா ஊறிடும். அப்போ வந்து கிறிஸ்பியா வரும். இந்த மசாலாலாம் நல்லா ஒட்டிக்கும். நம்ம உடனே பொரிச்சோம்னா மசாலாலாம் அதுல ஒட்டாது. ஓ, நீ தப்பி தவறி கூட வந்து உடனே பொரிக்க ஆரம்பிச்சிடாதீங்க. உடனே பொரிச்சா மசாலாலாம் எண்ணெயில வந்துடும். இந்த மசாலா பத்துமாமா? போதும். ஸோ இதை நல்லா மேக்னேட் பண்ணியாச்சு. இதை நல்லா ஃப்ரீசர்ல ஒரு 1/2 hour வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆயில்ல போட்டு ஃப்ரை 1/2 hour ஆற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வாங்க ஃப்ரீசர்ல வச்சுட்டு இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம் சிக்கன் ஃப்ரை பண்றதுக்கு. நாங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் வச்சு எடுத்தாச்சு ஃப்ரீசர்ல. ஃப்ரீசர்ல நம்ம 10 நிமிஷம் வச்சு எடுத்தாச்சுல. எடுத்தாச்சு. ஒன்னொன்னா போட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில் நல்லாவே சூடாகிட்டோம். ஆயில் நல்லா சூடாகணும், சரியா? இது கொஞ்சம் நவுத்தி வச்சுக்கோ, மேல ஆயில் படும். எண்ணெய் காஞ்சிச்சு. காஞ்சோன்னா இந்த சிக்கனை போட்டுருவோம். சிக்கன் வந்து நீங்க போடும்போது எக்ஸாஸ்ட் போட்டுக்கோங்க, தும்பலா வரும். தும்பல் வருது அப்புறம் இது அடுத்ததுல தும்பல் இல்லம்மா, இரும்பல் வரும். இதெல்லாம் இன்னும் ஃப்ரை ஆகணும். அம்மா இது ஃப்ரை ஆகி எவ்வளவு நேரம் எடுக்கும்? 10 நிமிஷம். 10 minutes. ஓகே. நம்மளோட சிக்கன் 65 மொறு சிக்கன் 65 சூப்பரா ரெடி ஆயிடுச்சு गाइस. இத நம்ம ஒரு பிளேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இல்ல லெமன் பிழிஞ்சு சாப்பிடலாம், சாஸோடயும் சாப்பிடலாம். பாருங்க गाइस, சிக்கன் 65 எப்படி வந்திருக்கு, சூப்பரா வந்திருக்கு गाइस. இன்னைக்கான லஞ்ச் மெனு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். சாதம் குக்கர்ல வச்சிருக்கோம். அப்புறம் வந்து இன்னைக்கு மட்டன் குழம்பு, சுட மட்டன் குழம்பு சூப்பரா இருக்கு. அப்புறம் வந்து ரசம், லாஸ்டா சாப்பிடறதுக்கு ரசம். அப்புறம் வந்து சிக்கன் 65. நம்ம இது சிக்கன் 65 லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை गाइस.